ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பட்ட மருத்துவ குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனால் என்னென்ன உபயோகங்கள், என்னென்ன பொருளாதார ரீதியாக என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம பதில் கொடுக்குறோம். இந்த லூப் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவத்தை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் அவங்க கேட்ட கேள்வி. இதனால் கருத்தரித்தலுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது தொடர்பாக தான் அந்த பதிவு நம்ம வெளியிடுறோம். பொதுவாக நார்மலான டேர்மில் லூப் எனப்படும் அழைக்கக்கூடிய ஒரு பொருளோட பேர் பெர்சனல் லூப்ரிகண்ட் வகைகளை சார்ந்தது. அது என்ன சார் பெர்சனல் லூப்ரிகண்ட்டு, அதர் லூப்ரிகண்ட்டு? கண்டிப்பாக இன்னொரு லூப்ரிகண்ட் இருக்குது. அது மெடிக்கேட்டட் லூப்ரிகண்ட் ஆர் சர்ஜிக்கல் லூப்ரிகண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. இந்த பெர்சனல் லூப்ரிகண்ட்டுக்கும் இந்த சர்ஜிக்கல் லூப்ரிகண்ட்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, இது நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்கு பயன்படக்கூடியது. சொந்த உபயோகத்துக்குன்னா நம்ம இந்த பாலியல் சம்பந்தமான ஒரு இதுகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் மாஸ்டர் பேஷன், சுய இன்பம், ஏனல் செக்ஸ் இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பெர்சனல் லூப். அதே நேரத்தில் ஸ்கின் வறட்சி கொஞ்சம் லாங்கில் போயிட்டுருக்கும், அந்த மாதிரியான இமீடியட்டாக ட்ரை ஆகுது, அந்த மாதிரியான அப்ரேஷன் நடக்குது, அந்த இதுகளுக்கெல்லாம் ஓரளவு அது அப்ளை பண்ணிக்கலாமே ஒழிய முழுமையான ஒரு மருத்துவ குணம் அதில் இருக்காது. ஆமாம், அதாவது நம்மளுடைய ஒரு வளவளப்பு தன்மைக்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாமே ஒழிய வேறு எதுக்கும் அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த மெடிக்கேட்டர் ஆர் சர்ஜிக்கல் லூப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் அறுவை சிகிச்சை மருத்துவர்களோ அல்லது பொது மருத்துவர்களோ அந்த ஏனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க, ஆர் வெஜைனல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அதுக்காக அந்த க்ளவுஸில் தடவிக்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் சில கேத்திட்டர் இதெல்லாம் உள்ளே நுழைப்பாங்க. ஆண்குறி வழியாக இது பண்ணுவாங்க. பெண்குறியில் கேத்திட்டர் போட்டு யூரினை அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பர்பஸுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா, இது சர்ஜிக்கல் ஆர் மெடிக்கேட்டட் செல்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பொருள். இது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் பெர்சனல் ஜெல்லி மாதிரி உடனே எவாப்ரேட் ஆகிடாது. கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஜெல்லி பேஸ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பாக்டீரியாஸ்டேட்டிக் ஆக்ஷன், அதாவது அதில் பாக்டீரியாக்களை வளர விடாமல் தடுப்பதில் கொஞ்சம் மருந்துகளும் அதில் கலந்துருக்கும். அதனால தான் இதையும் நம்ம பயன்படுத்த முடியாது. சில நேரம் வலிகளை குறைத்து மதமதப்பு ஏற்படுத்துவதற்காக லோக்கல் அனஸ்தீசியாவும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கலந்துருக்கப்படும். இதுதான் ரெண்டு விதமான வித்தியாசம். இதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ பெர்சனல் லூப்ரிகண்ட்டுக்குள்ளே நம்ம போகும். பொதுவாக பெர்சனல் லூப்ரிகண்ட் எதற்கு பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் உறவு பண்ணும் பொழுது அந்த பாதையை ஸ்மூத்தாகி ஃப்ரிக்ஷனை குறைக்கக்கூடியதுக்காக பயன்படுத்தக்கூடியது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, நம்ம தாம்பத்தியம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் அந்த லூப்ரிகேஷன் உடனடியாக சுரப்பது கிடையாது. சிலவங்களுக்கு அது ஒரு தாமதிக்கப்பட்டு வரும். அவள் எடுத்தவுடனே நம்ம சொருகும் பொழுது பீஸ்கேர் இந்த மாதிரி இது ஒன்று வெஜினாவில் இன்செர்ஷன் பெனிஸை இன்செர்ஷன் பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியை நுழைக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, சில காயங்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில பாதிப்புகள் உண்டாகக்கூடும். அதை குறைக்கிறது தான் இந்த பெர்சனல் லூப்ரிகண்ட் பயன்படுது. இந்த லூப்ரிகேஷன் பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த மாஸ்டர் பேஷன், வெஜைனல் செக்ஸ், அதே மாதிரி ஏனல் மலத்துவாரத்தின் வழியாக உடல் உறவு கொள்வதற்கு இது பெரிதும் உபயோகமாக இருக்கிறது. இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர், 2015 ஏறத்தாழ $400 மில்லியன் அளவுக்கு இந்த பெர்சனல் லூப்ரிகண்ட் சேல்ஸில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிராண்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனுடைய தேவைகளை கருதி. சரிங்களா? இது நம்ம இது பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக
உடலுறவு பண்ணும் பொழுது ஏதேனும் ஒரு காரணத்தினால வந்து அவசர சூழ்நிலையாக இருக்கட்டும், நோய் உற்ற தன்மையாக இருக்கட்டும், ஈஸ்ட்ரஜன் அளவு குறையிறதாக இருக்கட்டும், சில நேரம் இந்த ப்ராஸ்டேட்டில் சில பாதிப்புகளாக இருக்கட்டும், நம்ம அவசரத்திற்கு பண்ணும் பொழுது, உடலுறவு பண்ணும் பொழுது இந்த திரவங்கள் லூப்ரிகேஷனுடைய அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெண்குறியிலையோ ஆண்குறியிலையோ இது பண்ணும் பொழுது அது ஒழுங்கான அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இந்த லூப்ரிகேஷன் வந்து குறைஞ்ச உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன காயங்கள், அப்ரேஷன், ஆண்குறியில் வலி எடுக்கிறது அப்படிலாம் இதாக ஆரம்பிச்சிடும். அதை வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்க வைக்குது. இது வந்து ஒரு 3 வகையாக வந்து பிரிக்கப்படுதுங்க. வாட்டர் பேஸ்டு ஜெல்லி, அதே மாதிரி பெட்ரோலியம் ஜெல்லி, அதாவது ஆயில் பேஸ்டுன்னு சொல்கிறது, பெட்ரோலியம் டைப்பில் வரக்கூடியது. அடுத்து சிலிக்கான்லேருந்து வரக்கூடியது. ஒரு 3 வகையாக வந்து பிரியுது. பொதுவாக வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பேஸ்டு ஜெல்லி வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர்லேருந்து வரக்கூடிய இந்த கிளிசரின் இந்த மாதிரியான ஒரு பொருள்களில் இருந்து அதை வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த இதில் வந்து பார்க்கும்போது தண்ணீர் தான் அதிகமான இப்போ விகிதாச்சாரத்தில் இருக்கும். இன்னும் சில கெமிக்கல்லாம் சேர்த்து அதை வந்து லூப்ரிகேண்ட் அளவுக்கு, வளவளப்பு தன்மை அளவுக்கு கூட கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த வாட்டர் பேஸ்டு லூப்ரிகேஷனை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் வந்து பாக்டீரியா தொற்றுக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஈஸியாக வந்து இன்னொரு பார்ட்னர்கிட்ட இருந்து ஹெச்ஐவி வைரஸு இதெல்லாம் வந்து நான் தொற்றிக்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதில் வந்து பாக்டீரியா இதெல்லாம் இது பண்ணும்போது வைரஸ்லாம் உள்ளே நுழையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறனால வந்து இது வந்து நம்ம ரெகுலராக ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இதில் வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. 2011 ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, மலத்துவாரத்தின் வழியாக இதில் வச்சு பயன்படுத்தும் பொழுது இதில் உள்ள சில கெமிக்கல் வந்து பாலிகுவாண்ட்ரியம் சொல்லக்கூடிய சில கெமிக்கல் வந்து மலை பையில் வந்து சில புற்றுநோய்களை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் பெர்சனல் வெஜைனல் யூஸுக்கு வந்து பயன்படுத்திக்கொள்ளலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குங்க. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம செமன் போகிற இதை வந்து வேகத்தை வந்து இது குறைக்காது. நார்மலாக தேங்காய் எண்ணெயோ ஆயில் பேஸ்டு ஜெல்லியோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடலுறவு பண்ணிங்கன்னா கருத்தரிப்பதில் கொஞ்சம் தாமதிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம செமன் செல் வந்து அதில் ஊர்ந்து போக முடியாது. ஆனால் இது வந்து வாட்டர் பேஸ்டு ஜெல்லினால் வந்து ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, கருத்தரிப்பதற்கு இதுக்கு வந்து பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து சொல்கிறதுனால வந்து திருமணமான தம்பதியினர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். நிறைய மார்க்கெட்டில் இதுக்கு வந்து விற்கிது. இப்போ விற்கிறது எல்லாமே வாட்டர் பேஸ்டு ஜெல்லி தான். இது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரியான இதுகளில் தான் இது பண்ணக்கூடியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் பாக்டீரியாஸ்டேட்டிக் ஆக்ஷன் வந்து கிடையாது. பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், இல்லை தொற்றுகள் வந்து ஈஸியாக ஒரு பார்ட்னர்கிட்டருந்து இன்னொரு பார்ட்னருக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு வரும். அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது வந்து ஆயில் பேஸ்டு, இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம பெட்ரோலியம் ஜெல்லி தாங்க. அது பெட்ரோலியம் ஜெல்லியிலேருந்து எடுக்கக்கூடியது தான். இது வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருக்கிறனால வந்து கொஞ்சம் நேரங்களை வந்து இது பண்ணி கொடுக்க வைக்கும். சில பாக்டீரியாஸ்டேட்டிக் ஆக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால வந்து இது கொஞ்சம் ஒரு இதாகிட்டு ஒரு வைரல் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கடத்துகிற விகிதம் வந்து குறையுது. அதே நேரத்தில் வந்து காண்டம் இதில் வந்து இந்த ஆயில் பேஸ்டு இதில் பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிழிவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் ரொம்ப கவனமாக இதை வந்து இது பண்ணிக்கிற வேண்டியது. கூடுமான வரைக்கும் இந்த பெட்ரோலியம் ஜெல்லிகள் இதெல்லாம் உள்ளேக்கு போகும் பொழுது உள்ளேக்கு வந்து பாதிப்பு, இன்னொரு பார்ட்னர் உள்ளேக்கு இதுக்குள்ளே போகும்போது அது என்ன இருந்தாலும் அது கெமிக்கல், வேதிப்பொருள் தான். வாட்டர் பேஸ்டு அதுக்கும் இது பண்ண முடியாது. அதனால் அது வந்து கொஞ்சம் தீமையை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அடுத்து சிலிக்கான் டைப்பில் வரக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் வந்து எவாப்ரேட் ஆகக்கூடிய விகிதம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறனாலையும் கொஞ்சம் திக்காக இருக்கிறனாலையும் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அளவு போல் வந்து செயல்திறனை வந்து கொடுக்குது. இதுலேயும் வந்து இப்போ இந்த பாக்டீரியாஸ்டேட்டிக் ஆக்ஷன்லாம் வந்து கிடையாது. இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்ஜிக்கல் இதில் வந்து தயார் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து லூப்பு தயார் பண்ணுறதுல ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுது. அதோடு வந்து சேர்த்து சில
ஜெல்லி கெமிக்கலை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதிலே முக்கியமாக பார்த்திங்கன்னா அனஸ்தெட்டிக்கா, லோக்கல் அனஸ்தீசியா, அதே நேரத்தில் பாக்டீரியாஸ்டெட்டிக் ஆக்ஷன் உள்ள சில வேதிப்பொருட்கள் இதெல்லாம் இது பண்ணுறதுனால வந்து அது மெடிக்கல் பர்பஸ்களுக்காக அது வந்து பயன்படுத்தி கொண்டு வரலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை உள்ளே நுழைக்கிறதுக்கு, கேத்தீட்டரை உள்ளே நுழைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வந்துருக்கலாம். இப்போ இதில் வந்து கெமிக்கல் வகையில் வந்து எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பேஸ்டு, இதுதான் இப்போ வந்து நிறையா இதில் வந்து வருது. சில பிராண்டை வந்து நம்ம சொல்லக்கூடாது, ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நிறைய இதில் வந்து வரக்கூடியது தான். ஏறத்தாழ 50 ml-லேருந்து 100 ml அந்த அதில் வரைக்கும் வருது. ஆமாம், 1+1 ஆஃபர் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அடுத்து அதுலேருந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆயில் பேஸ்டு பார்த்தோம். அது வந்து வேறு ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம பெட்ரோலியம் ஜெல்லி தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து சிலிக்கான் பேஸ்டு வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணக்கூடியதில் ஃபஸ்ட்டு வந்து வெஜைனலுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறது, பெண்குறி வழியாக நம்ம நுழைக்கப்படும் பொழுது அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியது. அடுத்து மலத்துவாரத்து உடல் உறவு பண்ணும் பொழுது வந்து பண்ணக்கூடியது. முதல் முறை உடல் உறவு சுய இன்பம் பண்ணுவதற்கு இதுகளுக்கு வந்து அடுத்தடுத்து இது பண்ணக்கூடியது. இதில் வந்து வாட்டர் பேஸ்டு ஜெல்லி போட்டிங்கன்னா தான், லூப்பு போட்டிங்கன்னா தான், அதாவது பெர்சனல் லூப்பு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் வந்து ஒரு சேஃபானதும் கூட. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஆஸ்பெக்டில் உங்களுக்கு அதிகமாக பயன் தரக்கூடியது. ரெண்டாவது வந்து நம்ம கருத்தரித்தலை வந்து தாமதிக்கப்படுத்தாது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா அதில் பாக்டீரியாஸ்டெட்டிக் ஆக்ஷன் வந்து இருக்குது. நல்ல மருந்து பொருள், வைரஸுகள் இதுகளுக்குலாம் ரொம்ப சேஃபானது. நிறைய பலன்கள் இருந்தாலும் விந்தணுக்களுடைய மூவ்மெண்ட் வந்து கம்மியாக இதாகிட்ருக்கும். சிலவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்ருக்கும். அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் அதனுடைய வேகத்தை வந்து குறைச்சி கொடுத்துரும். அதை காட்டிலும் பெஸ்ட்டு லூப்ரிகேஷனாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்குங்க, ரொம்ப சிம்பிள். எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்? நம்மளுடைய சலைவா தாங்க. ஆமாம், இந்த சலைவாவை வந்து நல்லா நிறையா வந்து பயன்படுத்திக்கிறோங்க. பொதுவாக வந்து ஒரு காயம் பட்டவனும் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம், முதல்ல எச்சியை தொட்டு தாங்க அதில் தடவுவோம். இன்றைக்கி தாங்க அது வந்து பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த சலைவா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பிஹெச் வந்து உப்பு கரிக்கக்கூடிய ஒரு பிஹெச் 7க்கு மேலே வந்து இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டயலின்கிற என்சைம் இருக்கும், கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாக்டீரியா ஸ்டேட்டிக் ஆக்ஷனாகவும் இருக்கிறனால வந்து இந்த மாதிரியான இதுகளை வந்து ஒரு அவசர தேவைகளுக்கு நீங்கள் மற்ற இதுகளை தேடாமல் இது வந்து பெஸ்ட்டு வந்து லூப்ரிகன்ட்னா எதுன்னு கேட்டிங்கன்னா சலைவா தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இதில் வந்து வெட்கம் பார்க்கக்கூடாது. சரிங்களா? நம்ம இதில் இது பண்ணக்கூடாது. இதுதான் ஒரு சேஃபானதும் கூட. அந்த காலம் முதற்கொண்டு தொட்டு வந்துட்டுருக்கு ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி நாகரிங்கிற போர்வையில் நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்க முடிய, தீங்கானதுகளை பயன்படுத்திகிட்டு இருக்க முடிய. இது வந்து ரொம்ப சேஃபானது. என்ன வச்சு இந்த லூப்ரிகேட் இந்த சலைவா வச்சோன்னா உடனே எச்சியில் வச்சோன்னா உடனே கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கு முதல்ல நம்ம வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம சேஃப்கார்டு வந்து பண்ணிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து உடலுறவு பண்ணும்போது வந்து எடுத்த உடனே இது பண்ணக்கூடியதுக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் வந்து ஃபோர் ப்ளே பண்ணுங்கள். ஃபோர் ப்ளே முன் விளையாட்டுகள் கொஞ்சம் பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் தூண்டப்பட்டு அந்த வளவளப்பு தன்மை இதாகிட்டுருக்கும். அதில் வந்து உங்களுக்கு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய உடலுறவு நேரமும் கொஞ்சம் அதிகப்படுத்தும், வீரியமும் அதிகமாகும், விரைப்புத்தன்மையும் அந்த நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக அதிகமாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ஃபோர் ப்ளே பண்ணுங்கள், அடுத்து சலைவாக இது பண்ணிக்கிறங்க. இதெல்லாம் முடியலை, இந்த மாதிரியான இதுகளில் சில பூட்டுகளை சாவி தேங்காய் எண்ணெய் போட்டு தான் திறக்கணுங்கிற மாதிரி நம்ம இது மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் நம்ம வந்து லூப்ரிகேட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது. சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார்.